மனசுல நினைச்ச விஷயங்களை நம்மளால கைகூட வைக்க முடியும் அப்படின்னா இறைவனோட நாமத்தை சொல்றதுனால மட்டுமே அது முடியும். அது மிக எளிய வழி. மற்ற பிற புத்தகங்கள் படிக்கிறதோ இல்ல பரிகாரங்கள் செய்யறதுக்கோ நமக்கு மனம் ரொம்ப ஒருங்கிணைக்கப்பட்டு அதுக்கான ஒரு ஒரு சூழ்நிலை இருந்தாலே ஒழிய நம்மளால அதை செய்ய முடியாது. அதுக்காக தான் பாபாவே நிறைய இடங்கள்ல தன் பக்தர்களுக்கு இதை பரிந்துரைத்தார். அதுதான் நாம ஜபம், நாம ஸ்மரணை. பாத்தீங்களா, நம்ம சின்ன வயசுல எல்லாம் அம்மா சொல்லுவாங்க, அம்மா தூக்கம் வரல அப்படின்னு அம்மா சொல்றது, சாமியோட நாமத்தை சொல்லிட்டே இரு, அவருடைய இஷ்ட தெய்வத்தோடைய பெயரை சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நமக்கு நம்மளையே அறியாம நம்ம தூங்கிடுவோம். ஏன்னா நம்ம மனம் ஒருநிலைப்படுத்து, நம்மளை சுத்தி ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை விட்டு விலகி ஓடும் பொழுது நம்மளை அறியாமலேயே நம்ம நித்திரைக்குள்ள போயிடுவோம், ஆழ்ந்த நித்திரைக்குள்ள போவோம். நம்ம முகம் ஒரு இறுக்கமான முகமா இருந்ததுன்னா முகம்